கிழக்கிழங்கையின் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஓட்டமாவடி நகரில் மஜ்மா நகர் அமைய பெற்றுள்ளது. மஜ்மா நகர் இலங்கை முஸ்லிம்களின் ஒரு புனித பூமியாக கருதப்படுகிறது. கொரோனா தொற்று காலப்பகுதியில் உயிரிழந்த ஜனாசாக்கள் பலவந்தமாக எரிக்கப்பட்ட வேளையில் பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்வதற்கு மனிதம் நிறைந்த மஜ்மா நகர் முன்வந்தது. இதுவரை இன மத பேதமின்றி பல்லினங்களையும் சேர்ந்த 3634 ஜனாசாக்களை மஜ்மா நகர் மண் சுமந்து கொண்டிருக்கிறது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த முயற்சியிலே நாங்கள் என்னுடன் சேர்ந்து 6 பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்த தியாகங்கள், நாங்கள் ஒவ்வொரு அலுவலமாக ஒவ்வொரு இடங்களாக அலைந்த விடயங்கள், நாங்கள் ஏன் ஹெல்த் மினிஸ்ட்ரிக்கு போய் ஒரு பியோன் மாதிரி காத்திருந்த விடயங்கள் எல்லாம் இங்கு மறைந்திருக்கிறது. ஒவ்வொரு அலுவலகம், ஒவ்வொரு ஆபீஸாக, ஒவ்வொரு திணைக்களமாக, ஒவ்வொரு அமைச்சராக, ஜனாதிபதியாக, பிரதமராக இருந்த எல்லோரிடமும் நாங்கள் மன்றாடி இந்த 5-6 பாராளுமன்ற உறுப்பினர்களும் தெரிந்தோம். அதே போன்று பலர் இதற்கு முயற்சித்த வரலாறு இருக்கிறது. இருந்த போதிலும் இந்த ஜனாசா எவ்வாறு அடக்கப்பட்டது என்பதை உரிய வரலாற்றை நிச்சயமாக தெரியப்படுத்த வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்கிறது. இது நாங்கள் மார்ச் மாதம் 5ஆம் தேதி என்று நினைக்கிறேன், மார்ச் மாதம் 5ஆம் தேதி 2022ஆம் ஆண்டு இது நாங்கள் இந்த ஜனாசாவை எந்த ஒரு பெர்மிஷனும் அப்போது எங்களுடைய கைகளிலே இருக்கவில்லை. என்னுடன் பசில் ராஜபக்ஷ அவர்களோடு இதை இணைந்து செயற்பட்டு அன்றிருந்த ஆர்மி கமாண்டர் சவீந்திர டி சில்வா அவர் இதில் முற்றுமுழுதாக ஈடுபட்டு இவ்வாறு சில நல்ல உள்ளங்கள் இவற்றை அடக்குவதற்கு எங்களுக்கு உதவி செய்ததை நாங்கள் ஒருபோதும் மறக்க முடியாது. அன்று வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை இந்த ஜனாசாக்கள் மன்னாரிலே இருக்கின்ற இடத்துக்கு அடக்கம் செய்யப்பட போவதாக இருந்து அந்த மையத்தை நான் அங்கு போய் ஜனாசா தொழுவித்து அடக்குவதற்காக 8 மணி வரைக்கும் அங்கிருந்து மன்னாருக்கு கொண்டு போவதற்காக காத்திருந்தோம். ஆனால் எந்த ஒரு அனுமதியும் எங்களுக்கு தரப்படவில்லை. அதன் பின்பு ஆமியினால் எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது அங்கு அடக்குவதற்கு முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும், பலர் அங்கு அடக்குவதை தடுப்பதற்கான ஒரு ப்ரொட்டஸ்ட் செய்யப்பட இருப்பதாகவும் தெரிவித்ததுடன் உடனடியாக நான் விரைந்து சென்று பசில் ராஜபக்ஷ அவருடன் கதைத்து இந்த மையத்து எவ்வாறாயினும் அடக்கப்பட வேண்டும், அது நான் பாரமெடுக்கிறேன். எங்களுடைய மாவட்டத்திலே நான் டிசிசி சேர்மனாக, பிரதேச குழு தலைவராக இருக்கின்ற இடத்திலே ஒரு இடம் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் நாங்கள் இந்த மையத்தை அடக்குவதற்கு பெர்மிஷன் எடுத்து தாருங்கள் என்று கேட்டு அந்த பெர்மிஷனை ஏறத்தாழ அன்று காலை 8 மணியிலிருந்து 8 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் போராடி 6 மணி அளவில் அந்த பெர்மிஷன் வாய் மூலமாக எங்களுக்கு தரப்பட்டது. எனக்கு தரப்பட்டவுடன் உடனடியாக நான் அன்றிருந்த மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் கருணாகரன் அவர் என்னோடு முதலமைச்சராக இருந்தபோது அவர் சுகாதார அமைச்சின் செயலாளராக இருந்தார். என்னுடன் நன்றாக பழகியவர் என்ற காரணத்தினால் அவருடன் சேர்ந்து நான் சொன்னேன், நாளை இதற்கு எங்களுக்கு சரியான முறையிலே இதற்குரிய முடிவுகள் எட்டப்பட வேண்டும். நாளை இந்த கூட்டப்பட வேண்டும். எல்லா அதிகாரிகளும், ஹெல்த் மினிஸ்ட்ரி, என்வாயன்மெண்ட் மினிஸ்ட்ரி, மற்ற சம்பந்தப்பட்ட போலீஸ், ஆர்மி, அதே போன்று நீர் வளங்கள் அமைச்சு, உள்ளூராட்சி மன்றங்கள், திணைக்களங்களுடைய அதிகாரிகள், எல்லா அதிகாரிகளும் இன்று ஒன்று கூட்டப்பட வேண்டும். குறிப்பாக நீர்வள்ளங்கள், நீரால இது பாதிக்கப்படும் என்ற அந்த தவறான ஒரு முறை, அது இல்லாதொழிக்கின்ற அந்த ரிப்போர்ட்டுகளும் எங்களுக்கு வேண்டும். ஆகவே அவர்களை எல்லாம் நாங்கள் அன்று இரவு எல்லோரிடமும் கோஆர்டினேட் பண்ணி முடியும் போது ஏறத்தாழ 11 மணி
அதன் பின்பு காலை 5 மணிக்கு 4:45 நினைக்கிறேன் அங்கு ஜனாசா வைத்து அந்த ஜனாசாவை தொழுவித்து மீண்டும் அதே ஜனாசாவை IDH ஹாஸ்பிட்டலில் இருந்து எடுத்துக்கொண்டு எந்தவித பெர்மிஷனும் அப்போது கிடைக்கவில்லை. ஆர்மி எஸ்கோர்ட் மாத்திரம்தான் இருந்தது. மையத்தென்று சொல்லுகின்ற போது கொரோனா மையத்தென்றால் எல்லோருக்கும் பயம் இருந்த காலம் இருந்தாலும் நாங்கள் அதை முன்னுக்கு வைத்து அந்த ஜனாசா தொழுகையை எந்தவித பயமும் இல்லாமல் அங்கு ஜனாசா தொழுகையை நடத்திவிட்டு நாங்கள் அங்கிருந்து புறப்பட்டு வருகின்ற போது பொல்காகவலை பாஸ் பண்ணுகின்ற போதுதான் நான் இங்குள்ள அதிகாரிகளுக்கு சொன்னேன், நீங்கள் நான் இன்று 11 மணி அளவில் இன்ஸ்பெக்ஷனுக்காக இந்த கமிட்டி கூடப்படும். இந்த கமிட்டி கூடப்படுவதற்காக பிரதேச செயலாளர் ஷஹாப்தீனிடம் சொன்னேன், நீங்கள் வருகின்றவர்களுக்கு இவ்வாறுதான் எங்களுடைய கபுரு இருக்கும் என்பதை காட்டுவதற்காக நாங்கள் அடையாளமாக வெட்டுகிறோம் என்று நீங்கள் கபரை தோன்றி வையுங்கள் என்று சொன்னேன். அவருக்கு மாத்திரம்தான் நான் சொன்னேன், நான் ஜனாசாவுடன் வந்து கொண்டிருக்கிறேன், யாருக்கும் இதை தெரியப்படுத்த வேண்டிய தேவை இப்போது இல்லை. உங்களுடைய கமிட்டி கூடும், அவர்கள் நல்ல முறையில் இது ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்ட இடமாக எல்லா வகையிலையும் நாங்கள் இதற்குரிய முழு அப்ரூவலும் சயின்டிஃபிக் ரீதியான அப்ரூவல்களை நாங்கள் ஏற்கனவே எடுத்து தெரிவு செய்திருந்தோம். அந்த அடிப்படையிலே நாங்கள் வந்து கொண்டிருந்த போது பொல்காகவலை வைத்த அந்த மெசேஜை கொடுத்துவிட்டு குருநாகரையிலே எனது நண்பர் கலீல் ஹாஜியார், அவர் ஒரு டிஇஓவா இருந்தவர் எங்களுடைய எஜுகேஷன் ஆஃபீஸில், அவருடைய ஜனாசாவையும் எடுத்துக்கொண்டு அது ஒரு பாரிய சவால்களுக்கு பிறகு அந்த ஜனாசா என்னுடைய கைகளிலே ஒப்படைக்கப்பட்டது. இந்த 2 ஜனாசாக்களுமே ஏறாவூரை சேர்ந்த இந்த 2 ஜனாசாக்களையும் எடுத்துக்கொண்டு ஆர்மி எஸ்கோர்ட்டிலே நாங்கள் வந்து புலனறுவையில் நிப்பாட்டி இந்த வருகின்ற போது இந்த கூட்டத்தினுடைய பாசிட்டிவ் ரிப்போர்ட், இந்த ரிப்போர்ட் எங்களுக்கு அனுப்பப்பட வேண்டும் அடக்க முதல். அந்த ரிப்போர்ட் எங்களுடைய கைகளுக்கும் வர வேண்டும் அடக்க முதல். இருந்தாலும் ஜனாசா கொண்டு வருகின்ற போது எந்த ரிப்போர்ட்டும் எங்களுடைய கைகளில் இருக்கவில்லை. புலனறுவையில் வைத்து தொழுதுவிட்டு அதன் பின்புதான் இவர்கள் எல்லாம் ஏறத்தாழ 11 மணிக்கு வந்து இந்த இடங்களை பரிசோதித்துவிட்டு அவர்கள் ரிப்போர்ட் அனுப்புவதற்கு 1:21 மணி 21 நிமிஷம் தான் மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து கச்சேரியிலிருந்து டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கும் சுகாதார அமைச்சுக்கும் ஜனாதிபதிக்கும் மற்றும் ஏனைய இது சம்பந்தப்பட்ட அத்தனை திணைக்களங்களுக்கும் அனுப்பப்பட்டது. உள்ள ஒரு பாசிட்டிவ் ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட் மாத்திரம் போதாது, அதனுடைய அனுமதியும் எங்களுக்கு ஹெல்த் மினிஸ்ட்ரியிலிருந்தும் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியிலிருந்தும் பெறப்பட வேண்டும். அவை எல்லாமே அந்த அந்த ஒரு சில வினாடிகளுக்குள் கொண்ட ஒரு விடயம். அது அல்லாஹ் எங்களுக்கு செய்த ஒரு ஒரு மிரக்கல், ஒரு அற்புதம் என்றுதான் நான் சொல்லுவேன். ஒரு மிரக்கல் தான் நடந்தது. யாருக்கும் தெரியாமல் 2 கொரோனா ஜனாசாக்களை தூக்கி வருவது என்பது எவ்வளவு பாரதூரமான செயல் என்பது அந்த அன்று என்னுடைய மனத்திலே அது படவில்லை. அதை கொண்டு அடக்க வேண்டும் என்ற வெறிதான் இருந்ததே தவிர அதனுடைய விளைவுகளை பற்றி நாங்கள் யோசிக்கவில்லை. இருந்தாலும் எல்லாமே ஏறத்தாழ எங்களுக்கு கைகளுக்கிலே 2 மணி அளவில் கிடைத்தது. அப்போது நான் புலனறுவையிலிருந்து ஜனாசாவை மூவ் பண்ணி கொண்டு வந்து தான் 3:15 அளவுக்கு உடனே வந்தவுடன் மையத்தை அடக்கின வேலை தான். முதலாவது மையத்தை அடக்கப்படணும். ஆகவே அல்ஹம்துலில்லாஹ் ஒரு பெரிய ஒரு வரலாற்றிலே மறக்க முடியாத ஒரு பாரிய சவால்களுக்கு மத்தியிலே பல துயரங்களோடும் துன்பங்களோடும் உள்ளங்களில் கண்ணீர் வடித்தலோடும் தான் அந்த ஜனாசாக்களை நாங்கள் அடக்கினோம். 2022ஆம் ஆண்டு மே ஆரம்ப பகுதியிலேயே நல்லடக்கம் செய்யப்படலாம் என்ற ஒரு நிகழ்வை செய்யலாம் என்ற அந்த நேரத்தில் தான் எங்களது பகுதியிலே கிழக்கு மாகாணத்திலே கல்குடா தொகுதியிலே ஓட்டமாவடி பகுதியிலே
எங்களது மஜ்மா நகர் என்ற இடத்திலே நல்லடக்கம் செய்யக்கூடிய ஏற்பாடுகளை அன்று அந்த இடத்தை அடையாளம் கண்டு நல்லடக்கம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. எனவே கடைசியாக அந்த காலகட்டத்திலே அப்போது பல மையத்துக்கள் அங்கும் இங்கும் தேங்கி இருந்தன. உடனடியாக அந்த மையத்துக்களை அடக்குவதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் எல்லோரும் செய்து கடைசியிலே ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 3634 மையத்துக்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஏனைய சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் அங்கு அடக்கப்படக்கூடிய அவர்களுக்கும் அந்த வாய்ப்பை எடுத்து கொடுத்தோம். தற்போது மக்பராக்கள் அமைந்துள்ள இந்த பிரதேசத்தினை அடையாளப்படுத்தினார்கள். உடனே வந்த அந்த படையினரும் சுகாதார பகுதியினரும் இதில் அடக்க முடியும் என்று சொன்னபோது அவர்கள் சொன்ன ஒரே காரணம், எங்களிடத்திலே மேன் பவர், அதாவது மனித வளங்கள் இல்லை இந்த ஜனாசாக்களை கையாள்வதற்கு. அவ்வாறு கையாள்வதற்கு ஜனாசாக்களை கையாள்வதற்கு மனித வளம் இல்லாவிட்டால் இங்கு ஜனாசா அடக்குவதற்கான அனுமதி தர முடியாதென்ற போது நாங்கள் அவ்விடத்திலே நின்றிருந்தோம். எங்களுடைய மரியாதைக்குரிய செயலாளர் சகோதரர் ஷியாப்டீன் அவர்கள் எங்களை வரும்படி சைகை மூலம் சொல்லியிருந்தார். நானும் சகோதரர் அல்ஃபத்தா அவர்களும் சகோதரர் எங்களுடைய மரியாதைக்குரிய ஷியாப்டீன் செக்ரட்டரி அவர்களை சந்தித்த போது அவர் சொன்னார், இந்த ஜனாசாக்களை அடக்குவதற்கு மனித வளம் இல்லாததன் காரணமாக அனுமதி மறக்கப்படும் நிலைமை தோன்றுகின்றது. இதை எவ்வாறு நாங்கள் கையாளுவது, எங்களுடைய சமூகத்தினுடைய பிரச்சனையை எவ்வாறு நாங்கள் இந்த நாட்டிலே இருந்து முடிவுக்கு கொண்டு வருவது என்று சொன்னபோது நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய ஆசாபாசங்களை மறந்து எங்களுடைய சமூகத்துக்காக நாங்கள் உடனடியாக இந்த ஜனாசாக்களை நாங்கள் நல்லடக்கம் செய்வதற்காக தயார் நிலையிலே இருக்கின்றோம் என்று சொன்னபோது வந்திருந்த அந்த வைத்தியத்துறையினர் எங்களிடம் கேட்டார்கள், கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் உங்களை தாக்குகின்ற போது எவ்வாறு நீங்கள் இதை செய்ய போகின்றீர்கள் என்று நாங்கள் அவர்களுக்கு பதிலளித்திருந்தோம். இந்த நாட்டிலே நீறுபூத்த நெருப்பாக இருக்கின்ற எங்களுடைய சகோதரர்களுடைய ஜனாசாக்கள் எரியூட்டப்படுகின்ற போது எங்களுடைய வீட்டிலே இருக்கின்ற எங்களது தாயும் எங்களது மனைவி பிள்ளைகளும் அல்லாஹ்விடத்திலே இருகரமேந்தி துவா செய்கின்றார்கள். நாங்கள் அப்பணியிலே சென்று மரணித்தால் அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஜிஹாதுடைய நன்மையை தருவான் என்று அந்த நன்னோக்கோடு நாங்கள் அதை செய்கிறோம் என்று சொன்னபோது அவர்கள் ஒரு ஏளனமாக எங்களை பார்த்தார்கள். நாங்கள் உடனே அவர்களிடத்திலே சொன்னோம், எங்களுடைய சகோதரர்களுடைய ஜனாசாக்கள் எரிக்கப்படுகின்றது, ஆனால் இன்று இங்கு அடக்கப்படுமாக இருந்தால் நாங்களும் மரணித்தாலும் எங்களுடைய சகோதரர்களோடு நாங்கள் அடக்கப்படுவோம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் மறுமையிலே அதற்கான கூலியை எங்களை படைத்த ரப்புடம் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னோம். அப்போது அவர்கள் செய்ய வழியின்றி எங்களுக்கு இந்த நல்லடக்கத்திற்கான அனுமதியை தந்திருந்தார்கள். இதனை கேள்வியுற்ற எங்களது பிரதேசத்தில் இருக்கின்ற வர்த்தக சங்கங்கள் மற்றும் எங்களுடைய ஜனாசா நலன்புரி சங்கம், எங்களுடைய ஜம்மியத்துல் உலமா எல்லோரும் எங்களை கைகோர்த்து எங்களோடு உறுதுணையாக நின்று இந்த ஜனாசாக்களை நாங்கள் எங்களுடைய உயிரை துச்சமென மதித்து நாங்கள் சுமார் ஒரு 72 ஜனாசாக்கள் குளிரூட்டப்பட்ட ஜனாசாக்கள் இருக்கின்றது, அவைகள் அடக்கி முடிந்தால் எங்களுடைய பணி முடியும் என்றிருந்தோம். ஆனால் அவ்வாறு அல்ல, நாளுக்கு நாள் ஜனாசாக்கள் அதிகரித்து கொண்டிருந்தது. ட்ரெண்டிலே தொடங்கி கௌரவ ஆளுநர் நஷீர் அகமது அவர்கள் 2 ஜனாசாக்களை கொண்டு வந்தார். எங்களுக்கு தெரியாது ஜனாசாக்கள் வரும் என்ற நிலைமை. ஆனால் அவர் ஜனாசாக்கள் 2ஐ கொண்டு வந்து நாங்கள் அடக்கம் செய்கின்ற போது அன்று மாலை 7 ஜனாசாக்கள் வந்தது கிழக்கு மாகாணத்திலிருந்து. அதனை தொடர்ந்து 7 அடுத்த நாள் 10ஆக மாறியது, 11ஆக மாறி, 20ஆக மாறி, 30ஆக மாறி 94 ஜனாசாக்கள் இறுதியாக இங்கு ஒரே இரவிலே நாங்கள் அடக்கியிருக்கின்றோம். நண்பகல் 12 மணி அளவில் தொடங்கி அதிகாலை எங்களுடைய தஹஜ்ஜுடைய டைம் வரைக்கும் நாங்கள் ஜனாசாக்களை அடக்கியிருக்கின்றோம். அல்லாவின் உதவியால் 2021ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 4ஆம் தேதி தொடக்கம் 2022ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் ஒரு வருடத்தில் 3634 உடல்கள் இங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது. அதில் 2986 முஸ்லீம் ஜனாசாக்களும் அதேபோன்று சிங்கள சகோதரர்களின் உடல்கள் 293, அதேபோன்று தமிழ் சகோதரர்களின் உடல்கள் 269, அதேபோன்று கத்தோலிக்க சகோதரர்களின் உடல்கள் 86 அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை இதால் தெரிவித்துக் கொள்கின்றேன். மஜ்மா நகர் மையவாடியில் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ள ஜனாசாக்களில் பேருவளை சீனங்கோட்டையைச் சேர்ந்த ஹாஜியானி மர்ஹூமா இரீஃபத்துல் ஹைரா அவர்களது ஜனாசாவும் ஒன்றாகும். இங்கு நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ள மர்ஹூமா இரீஃபத்துல் ஹைரா அவர்களின் ஞாபகார்த்தமாக எப்போதும் சமூக பணிகளில் ஆர்வமுள்ள அன்னாரின் குடும்பத்தவர்களால் மஜ்மா நகர் மையவாடியில் 2023ஆம் ஆண்டு பைத்துல் ஹைராத் எனும் பெயரில் இறை இல்லம் ஒன்றை நிர்மாணித்துள்ளனர். அல்ஹம்துலில்லாஹ்.
இந்த மையவாடியில் தமது உறவுகளை தரிசிப்பதற்காக அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வதற்காக வருகின்ற மக்கள் தொகையை பார்க்கின்ற பொழுது சுமார் ஒரு நாளைக்கு 30-40 பேருந்துகளில் பஸ்களிலே வந்து இந்த மக்கள் இங்கு அல்லோல கல்லோலப்படுகின்ற ஒரு காட்சி இருந்தது. உண்மையில் அவர்களுக்கான அடிப்படை வசதிகளை வழங்குவதிலே பல சிரமங்கள் காணப்பட்டிருந்தது. சிறுவர்கள் உட்பட பெண்கள், வயோதிபர்கள், விசேட தேவையுடையோர் என அனைவரும் அங்கலாய்க்கின்ற ஒரு நிலைமை காணப்பட்டது. எனவேதான் இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு ஓட்டமாவடி பிரதேச சபை ஏனைய அரசு அலுவலகங்கள் புத்திஜீவிகளும் கலந்துரையாடி பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்களை வரையறுத்திருந்தாலும் அதற்கான ஒரு அடிப்படை தேவையாக காணப்பட்ட ஒரு பில்டிங் காம்ப்ளெக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளிவாசலை மையப்படுத்தியதான ஒரு பில்டிங் காம்ப்ளெக்ஸை உருவாக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருந்தது. அல்ஹாஜ் ஜவாஹிர் ஹாஜியார் அவர்களின் புதல்வர் அஹ்தர் ஹாஜியார் போன்றவர்கள் ஒரு நாள் இந்த மையவாடிக்கு வருகை தந்து அவர்களின் அடக்கஸ்தலத்தில் துவா பிரார்த்தனைக்காக வந்தபோது இந்த குறைபாடுகள் சம்பந்தமாக எங்களிடம் என்ன விடயம் செய்ய வேண்டும் என்று அவசியமாக என்ன செய்ய வேண்டும் என்று எங்களிடம் வினாவிய போது மிகவும் பெருந்தன்மையோடு நாங்கள் சொன்னோம். அந்த அடிப்படையில் எமது இந்த மையவாடியில் பொதுவான நூற்றுக்கணக்கான மக்கள் இங்கு ஒவ்வொரு தினமும் வருகை தந்திருக்கின்றார்கள். பல குறைபாடுகள் இருக்கின்ற, முக்கியமாக கட்டட வசதி, மலசலக்கூடிய வசதிகள் ஆண்கள் பெண்களுக்கு வேறு வேறாக அவசரமாக தேவை இருக்கின்றது. இது சம்பந்தமாக எமது முன்னை நாள் தவிசாளர் நௌஃபர் சேமன் அவர்களையும் அணுகி எமது பிரதேச சபையின் செயலாளர் ஷிஹாப்தீன் சார் அவர்களையும் அணுகி இதுக்கான ஆலோசனைகளை பெற்று நீங்கள் அவசரமாக இந்த விடயத்தை செய்யலாம் என்று நாங்கள் பணித்த போது உடனடியாக எமது அந்த சொன்ன கோரிக்கையை ஏற்று அன்றைய தினமே பேர்வலைச் சேர்ந்த அல்ஹாஜ் பிடிஜம் ஜவாஹிர் ஹாஜியாரும் அவர்களின் புதல்வர் அஹ்தர் ஹாஜியார் அவர்களும் எமது கௌரவத்துக்குரிய தவிசாளர் நௌஃபல் அவர்களையும் மற்றும் எமது பிரதேச சபையின் செயலாளர் ஷிஹாப்தீன் அவர்களிடம் உடனடியாக சென்று நாங்கள் இங்கு இருக்கின்ற குறைபாடுகளை நாங்கள் நிவர்த்தி செய்கின்றோம் என்று உறுதி கொண்டு தற்போது ஒரு வருட காலமாக இங்கு பிரபாண்டமான முறையில் அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த கட்டடத்தை இவ்விடத்தில் அல்லாவின் உதவியால் அவர்கள் செய்து முடித்திருக்கின்றார்கள். மிகவும் அழகிய வடிவத்தில் இருக்கின்றது. பைத்துல் ஹைராத் பள்ளிவாசல் மனித சஞ்சாரமற்ற மஜ்மா நகரை உயிர்ப்பிக்கும் ஒரு அழகிய சின்னமாக கம்பீரமாக காட்சியளிக்கின்றது. சகல வசதிகளுடனும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பிரத்யேகமான அலகுகளாக வடிவமைக்கப்பட்டுள்ள விசாலமான பைத்துல் ஹைராத் பள்ளிவாசல் மஜ்மா நகருக்கு வருகை தருகின்ற யாத்ரீகர்கள் தங்கு தடையின்றி ஆன்மீக வணக்க வழிபாடுகளை மேற்கொள்வதை முதன்மையான நோக்கமாக கொண்டுள்ளது. மிகவும் சந்தோஷம் அடைகின்றோம். எங்களது அன்புக்குரிய ஜவாஹிர் ஹாஜியார் பேர்வலையைச் சேர்ந்தவர்கள். பேர்வலை மக்கள் எங்களுக்கு தெரியும். ஒட்டுமொத்தமாக அல்ஹம்துலில்லாஹ் அவர்கள் சிறப்பான முறையிலே எல்லா வகையிலும் அவர்கள் மற்றவர்களுக்கு உதவுபவர்களாகவும் தான தர்மம் செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பவர்கள். அவ்வாறு பேர்வலை மண்ணிலே இருக்கின்ற பலவர்களை நாங்கள் சொல்லலாம். நலிம் ஹாஜியாரை பற்றி சொல்லலாம். ஒரு நலிமையாய் உருவாக்கினார்கள். இப்போது ஜவாஹிர் ஹாஜியார் அவர்கள் இங்கு தனது மனைவியின் நினைவாக இன்று அவரது மனைவி ஹைர் என்று சொல்லப்படுகின்ற அவர்களது ஞாபகமாக பைத்துல் ஹைராத் என்ற அந்த அழகான பள்ளிவாசலை இங்கு அழகாக கட்டியிருக்கின்றார்கள். மிகவும் நவீன முறையிலும் வருபவர்கள் தொழுகையில் இருப்பதற்கும் அவர்கள் எல்லா வகையிலும் சிறப்பான முறையிலே ஆண்கள் பெண்கள் எல்லாம் இங்கு வந்து அந்த பள்ளிவாசலை பாவிக்கக்கூடிய அளவுக்கு அங்கு ஜியாரம் செய்பவர்களுக்கெல்லாம் ஒரு நல்லதொரு நவீன முறையிலே அந்த வசதிகளுடன் ஒழு செய்கின்ற வசதிகள், அவர்கள் வருகின்ற நேரத்திலே அவர்கள் சுத்தம் செய்து ஒழு செய்து அத்தனை வசதிகளையும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் செய்யப்பட்டு ஒரு நவீன அடிப்படையிலே இந்த மஸ்ஜித் அமைக்கப்பட்டு வருகின்ற அக்டோபர் 1ஆம் தேதி அன்று திறக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம். பைத்துல் ஹைராத் ஒரு இறை இல்லம் மட்டுமல்ல, எந்தவிதமான வசதி வாய்ப்புகளுமற்ற மஜ்மா நகருக்கு வருகை தருவோரின் நன்மை கருதி
மனிதநேயமும் நல்லிணக்கமும் நிரம்ப பெற்ற ஒரு சமூக நிலையமாகவும் உருவாக்கப்பட்டுள்ளது. இம்மையவாடியை தரிசிக்கின்ற முஸ்லிம்கள் மட்டுமல்லாது சகல இன மக்களும் இளைப்பாறுவதற்கும் மலசலக்கூட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கும் பைத்துல் ஹைராத்தில் சகல வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. 2 வருடங்களுக்கு மேலாகியும் இந்த இடத்தில் போதிய வசதியின்மையை நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள். அதன் அடிப்படையில் முதல் கட்டமாக இங்கே தொழுவதற்கும் மற்றும் ஓய்வெடுவதற்கும் மற்ற கடன்களை முடிப்பதற்கான அத்தனை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. அடுத்ததாக வருங்காலத்தில் இந்த மையவாடியை முகாமைத்துவம் செய்ய இலங்கை ரீதியான ஒரு கமிட்டி ஒன்றை அமைப்பதற்கு உத்தேசித்துள்ளோம். அந்த கமிட்டி பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்டு ஒரு வலுவான கமிட்டியாக இயங்கப்படும். அந்த கமிட்டியில் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் செய்தால் இந்த பிரதேசத்தில் உள்ள டிவிஷனல் செக்ரட்டரி, கோர்லைப்பட்டு மேற்கு சபையின் காரியதரிசி மற்றும் அதிலுள்ள முக்கிய அதிகாரிகள், இலங்கை ஜெமியத்துல் உலமாவின் மத்திய குழுவின் ஒரு அங்கத்தவர், இப்பகுதியைச் சேர்ந்த ஜெமியத்துல் உலமாவின் அங்கத்தவர்கள், முஸ்லீம் கலாச்சார திணைக்களத்தின் அங்கத்தவர்கள் உட்பட மற்றும் இப்பிரதேசத்தைச் சேர்ந்த நலம்புரி சங்கங்கள், பள்ளி சங்கங்களின் அங்கத்தவர்களை உட்கொண்டும் இலங்கை ரீதியாக இதற்கு முன்பு இந்த மையவாடியின் அபிவிருத்திக்காக வேண்டி பாடுபட்டு இருக்கிறவர்கள் அத்தனையும் ஒன்று சேர்த்து இந்த கமிட்டியை அமைப்பதற்கு உத்தேசித்துள்ளோம். அதன் பிறகு இதன் பரிபாலனம் அந்த கமிட்டி மூலம் திறம்பட செய்ய நாங்கள் இன்ஷா அல்லாஹ் உத்தேசித்துள்ளோம். அதுக்கு வல்ல நாயன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். மாஷா அல்லாஹ் இந்த ப்ராஜெக்டை செய்ய நான் இன்னைக்கு வரும்போது ஓட்டமாடி மக்கள், ஓட்டமாடி என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பிரஜேசபா ஸ்டாஃப்மார், அதே போல் சேர்மன், செக்ரட்டரி, இவரை நாம் சந்திக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு எடுத்து தந்தாங்க. அந்த வாய்ப்பில் வச்சு நான் என்ன யூஸ் பண்ணி கொண்டால், இது உங்களோட சொந்த சல்லியால் இந்த ப்ராஜெக்டை செய்கிறேன்னு சொன்ன ஹஜியார் செய்யுங்கன்னு சொல்லி எனக்கு அந்த ப்ராஜெக்டை அவங்க அழகான முறையில் எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் எனக்கு தந்தன். இன்ஷா அல்லாஹ் அவங்கள்ட்ட சொன்ன மாதிரி ஒரு வருஷத்துக்கு இடையில் முடிச்சுத்தான்னு ப்ராமிஸ் பண்ண மாதிரி 1 வருஷம் 2 மாதத்துக்கு இடையில் இதை முடித்து கொடுத்துட்டேன். இன்ஷா அல்லாஹ் இதுக்கு போகிற இது மக்களுடைய சொத்து, நீங்கள் அமானிதமாக அழகான முறையில் யூஸ் பண்ணி புரட்சணத்தில் எடுத்துக்கோங்கமாய் கேட்டுக்கொள்கின்றேன். மண்ணில் புதைந்து போனாலும் மறந்து போகாமல் தங்கள் உயிரிழந்த உறவுகளை நினைவில் வைத்து மீளா துயரோடு அவர்களது மையவாடிகளை தரிசிக்க தொலை தூரத்திலிருந்து மஜ்மா நகர் வரும் சொந்தங்களுக்கு ஆன்மீகமும் அரவணைப்பும் நிறைந்த பைத்துல் ஹைராத் ஆறுதல் படுத்திக் கொண்டிருக்கிறது. இது ஒரு அமானிதமாக நாங்கள் பயன்படுத்த வேண்டும். பொதுவாக முஸ்லிம் சமூகத்திலே இருக்கின்ற பிரச்சினை, பொதுச்சத்து என்றால் அது எப்படியும் பயன்படுத்தி போகலாம் என்று ஒரு சிந்தனை இருக்கின்றது. ஒரு டெப் உடைந்து விட்டால், தண்ணி ஒடிக்கின்ற ஏதாவது ஒன்று பழுதாகிவிட்டால் அதனை கணக்கெடுக்காமல் செல்கின்ற ஒரு சமூகம் இருக்கின்றது. அத்தஹரு ஷத்ருல் ஈமான், சுத்தம் ஈமானின் பாதி என்று சொல்லுகின்ற இந்த சமூகம், நாங்கள் போகின்ற பொழுது எங்களது அடிப்படை விஷயத்தை ஒரு பாத்ரூமில் கண்டுகொள்ளலாம், எங்களது பள்ளிவாசலில் கண்டுகொள்ளலாம், மிக சுத்தம் இல்லாமல் நடந்து கொள்கின்ற ஒரு போக்கு இருக்கின்றது. எனவே நாங்கள் எங்களால் பங்களிப்பு செய்ய முடியாவிட்டாலும் இருக்கின்ற இந்த வளத்தை மிக அமானிதமாக பயன்படுத்த வேண்டும், மிக சுத்தமாக பயன்படுத்த வேண்டும். வெறுமனே முஸ்லீம் சமூகம் மாத்திரமல்ல, ஏனைய சமூகங்கள் இங்கே வருகை தருகின்றார்கள், அவர்களும் இதை அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை ஏற்படும். எனவே இந்த சமூகத்தை பற்றிய நல்ல அபிப்பிராயம், இந்த நாட்டுக்கு முஸ்லீம்கள் செய்திருக்கின்ற அந்த தியாகங்களும் பங்களிப்புகளை நாங்கள் நினைவுகூறக்கூடிய ஒரு கட்டடமாக இது அமைந்திருக்கின்றது. இந்த பள்ளிவாசலாகவும் ஏனைய வசதிகள் கொண்ட ஒரு கட்டட தொகுதியாக, ஒரு பில்டிங் கம்ப்ளெக்ஸாக இருக்கின்றது. இதற்காக இந்த இடங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. சட்ட ரீதியாக இவற்றை செய்ய வேண்டிய பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது. அதற்கு எல்லோருடைய பங்களிப்பும் ஒத்துழைப்பும் தேவைப்படுகின்றது. அதே போன்று ஜவாஹிர் ஹாஜியார் போன்ற நல்ல உள்ளங்கள் இந்த இடங்களில் வந்து இந்த இடங்களை ஒரு நல்ல ஒரு புனித இடமாக இதை பராமரிப்பதற்கு
இந்த இடத்திலே ஒரு நகரமாக இந்த மஜ்மா நகரை மாற்றுவதற்கும் பல தொழில்நுட்பங்கள் கொண்ட கல்லூரிகள் இந்த இடத்திலே சுற்றி உருவாக்கப்பட்டு அந்த மக்கள் இங்கு எல்லோருமே வாழுகின்றவர்கள் மிகவும் வறுமை கோட்டில் வாழுகின்றவர்கள். இவர்களை ஒரு கல்வி நிலையிலே உயர்த்துவதற்கான பல முயற்சிகளை எடுக்கப்பட்டு, ஏன் ஜாமியா நலிமியா போன்ற ஒரு நிறுவனங்கள் கூட இவ்வாறான இடங்களிலே உருவாக்கப்படுகின்ற போது இது மிக பல வருடங்களுக்கு ஒரு ஞாபகார்த்தமாக இந்த இடம் பாதுகாக்கப்படும். அதே நேரத்தில் பாதுகாக்கப்பட வேண்டிய பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது. எதிர்கால சந்ததிக்கு இவ்வாறான ஒரு நிகழ்வு இனிமேல் வராமல் இருப்பதற்கான சில விடயங்களை நினைவூட்டுகின்ற விடயமாகவும் இவ்வாறான நிகழ்வுகள் எங்களுடைய வருகிற சந்ததிக்கு இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு இந்த நல்ல பள்ளியை கட்டியிருக்கின்ற அதே போன்று பல சலுகைகள் பல தேவைகளை அங்கு நிவர்த்தி செய்கின்ற ஜவாஹிர் ஹாஜியார் போன்ற பல உள்ளங்கள் இன்னும் நிறைய உதவி செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் பைத்துல் ஹைராத் பள்ளிவாசல் எதிர்வரும் 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 1ஆம் திகதி அசர் தொழுகையோடு வைபவ ரீதியாக ஓட்டமாவடி பிரதேச செயலகத்துக்கு வக்ஃபு செய்யப்பட உள்ளது. இந்நிகழ்வுக்கு இன மத பிரதேச பேதமின்றி சகலரும் கலந்து சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஹாஜியானி மர்ஹூமா இரீஃபத்துல் ஹைரா அவர்களின் குடும்பத்தவர்களின் பங்களிப்பு மட்டுமல்ல, மஜ்மா நகர் மையவாடியில் பைத்துல் ஹைராத் இறையில்லம் உயிர் பெறுவதற்கு உடலாலும் உழைப்பாலும் அறிவாலும் ஆற்றலாலும் அதிகாரத்தாலும் ஆலோசனைகளாலும் ஆதரவளித்தோர் பலர். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. அவர்கள் அனைவரையும் நன்றியோடு ஞாபகப்படுத்திக் கொள்வதோடு அனைவரது பங்களிப்பினையும் இறைவன் ஈடேற்றம் செய்து அருள் பாலிப்பானாக. மகத்துவமான இந்த இறை பணியை மகத்துவம் மிக்க இறைவன் பொருந்திக் கொள்வானாக. ஆமீன். Seven Sense Productions. The Brilliant Minds.